என் இனிய உறவின் நல் உறவுகளே, தூய ஆவியானவர் நம்மில் என்றும் நம்மை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அன்னை மரியாவின் நல்ல அன்பு நம்மில் நமக்காக இறைவனிடம் பரிந்துரைத்து அவர் நமக்காக பரிந்து பேசும் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து நம்மை வாழ வைத்து கொண்டு வருகிறது. நாம் இன்றைய தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 86, 7, 8, 9. இன்று நாம் அன்னைக்காக சொல்ல வேண்டியது: எங்களை அன்பு செய்யும் இறைவனின் தாயே, எங்களை என் நிலையிலும் கைவிடாது காத்தருளும். நாம் செய்ய வேண்டிய நற்செயல்: தேவ அன்னையிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியாக ஒரு ஜெபமாலை ஜெபிப்போம். இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி 18:1-8. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 16:16-20. இந்த சிறிது காலம்தான் என்பது என்ன என்பது தான் சீடர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. யூதர்களின் கருத்துப்படி 2 வகையான காலங்கள் உண்டு. ஒன்று அது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலம், மற்றொன்று வரவிருக்கும் எதிர்காலம். நடப்பின் காலம் தீயது, மோசமானது. ஆனால் வரவிருக்கும் காலம் என்பது ஒளிமயமான பொற்காலம் என்று நினைத்தார்கள். இதற்கிடையில் இருக்கின்ற காலம்தான் பொல்லாத காலம். அந்த இறுதி நாள் வரும் வரை நாம் அனுபவிக்க வேண்டிய துயரமான காலம். இதை இயேசு முற்றிலும் உணர்ந்தவராய் சிறிது காலம் என்று இதைத்தான் குறிப்பிடுகின்றார். எசையா 13:9, யோவேல் 2:1-2. இந்த காலத்தில் நம்பிக்கையாளர்கள் அழுவார்கள். ஏன், எதற்கு, எங்களுக்காக என்று புலம்புவார்கள். ஆனால் இறுதி வரை நிலைத்து நிற்பவர் நிகழ்வாழ்வை பெறுவார்கள். இதைத்தான் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்கிறார் இயேசு. இந்த மகிழ்ச்சி நிலையானதும் இறைவனின் உறுதியானதும். நாம் துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். கொலோசியர் 1:24 என்று பவுலின் வாக்கு நமக்கு வழங்கப்பட்டது. வணக்க மாதத்தில் 29ஆம் நாள் நாம் இன்று இருக்கின்றோம். அன்னை மரியாவுக்காக நாம் செய்து வரும் வணக்கத்தில் அன்னை மரியா இத்திரு உள்ளத்தை ஏற்று வாழ்ந்து வந்ததை பின்பற்றுதல். அன்னை மரியா இறை வார்த்தையை மனதிலிருந்து தியானித்து பின்பற்றுதல். அன்னை மரியாவின் தாழ்ச்சி, எளிமை ஆகியவற்றை பின்பற்றுதல். அன்னை மரியா அன்னை தான் மீட்பரின் தாயாக தூய ஆவியின் வல்லமையால் கருத்தாங்கும் பேறு பெற்றிருந்தாலும் அவர் அதை குறித்து பெருமை பாராட்டவில்லை. அவர் ஒரு சாதாரண தச்சனின் மனைவியாக, ஒரு ஏழை குடும்பத்தின் தலைவியாக, தனது ஒரே மகனை தன் வீட்டில் உள்ள வசதிகளை கொண்டு வளர்ப்பவராகவும் இருந்தார். தாழ்ச்சியும் எளிமையும் பொறுமையும் அவருக்கு இருந்த தலை சிறந்த பண்புகளாய் இருந்தன. கடவுள்தான் பராமரிப்பில் மரியாவுக்காக வகுத்த திட்டம் வேறு. வீடு பெருக்குதல், துணி துவைத்தல், உணவு சமைத்தல் போன்ற ஒரு மனையால் செய்யும் வேலைகளை அவர் செய்தார். இயேசுவும் மரியாவும் யோசேப்பும் இத்தகைய வேலைகள் செய்வார்கள். நாம் இந்த முன்மாதிரியை அலட்சியம் செய்வது இந்த வேலைகள் இழிவாக கருத துணிகின்றோம். மரியாவினுடைய கைகள் வீட்டு வேலைகளை செய்து சிவந்து தழும்பேறிய கைகள் என்பதை மறக்கலாகாது. அவர் மிகுந்த உழைத்து களைப்புற்றவர். ஒரு ஏழை தொழிலாளியின் மனைவிக்கு எத்துணை கவலைகள் உண்டோ அத்தனையும் அவருக்கு இருந்தன. எனவே நாம் அனைவரும் நம்மையும் நம் குடும்பங்களின் நலனுக்காக செய்யும் அனைத்து பணிகளையும் மரியாயின் கரங்களில் வழியாக இயேசு கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிப்போம். இந்த திருச்சபையின் ஆவணம் மீட்பின் தாய் என்பது. அன்னை மரியா விண்ணக அரசியாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? 300 ஆண்டுகளுக்கு முன் பெர்னத் என்னும் குருவானவர் அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவராய் விளங்கி வந்தார். அவர் ஒரு ஜெபத்தை ஜெபித்து விரும்பி அதை அச்சிட்டு பலருக்கு வழங்கினார். உயர்குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தன்னை எளிமையான குரு என்று அழைக்கும்படி கூறினார். பல பாவங்களிலிருந்து மனமாற்றம் பெற உதவினார். பலரை மரண தண்டைக்கு அடைந்த கைதிகளையும் காப்பாற்றி பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் சிறையில் இருப்பதை கேள்வியுற்று அவரை அணுகி பல்வேறு நல்ல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கூறினாலும் அவர் எதையும் ஏற்கவில்லை. பின்னர் குருவானர் அவரிடம் தான் சொல்லவிருக்கும் சிறிய ஜெபத்தையாவது தன்னுடன் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். அவனும் அந்த ஜெபத்தை ட்ரை பண்ணி அவனால் வர முடியவில்லை, அதை ஜெபிக்க முடியவில்லை அவனால். அதற்கு அந்த மனிதன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அவன் ஜெபம் வாயில் வராது. கோபமுற்று அந்த ஜெபம் எழுதப்பட்ட காகிதத்தை அவன் வாயில் திணித்து, இதை மென்று சாப்பிட்டாவது செய் என்று அவனுடைய வாயில் அதை திணிக்கின்றார்.
அவன் உடனே குருவானவருடன் முழந்தாளிட்டு அவருடன் அவர் கூறிய அந்த ஜெபத்தை ஜெபிக்கலானான். அவன் ஜெபிக்கும் போதே மனமாறி கண்ணீருடன் தான் செய்த பாவங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனுக்கு அனைத்து தீய செயல்களிலும் ஒன்றும் உழைக்காமல் பாவசங்கத்தனம் செய்தான். குருவானவர் அவனை அன்னை மரியாவின் பரிந்துரையால் நிச்சயமாக மீட்பார் என்று கூறினார். பாவசங்கத்தனம் செய்து முடிந்த பின் அவன் மிகுந்த தாழ்ச்சி அடைந்தான். இறைவன் தனக்கு காண்பித்த இரக்கத்தை எண்ணி பார்த்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாலும் தனது பாவத்திற்குட்பட்ட மன வருத்தத்தினாலும் அவன் மூச்சையாகி விழுந்து கீழே விழுந்து மரணம் அடைகிறான். பாருங்கள், தூக்கு தண்டனைக்கு போன கைதிக்கு அந்த புனிதருடைய ஜெபம் எந்த அளவுக்கு அந்த அன்னை மரியாதையிடம் கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு நிகழ்வை நம்ம கண்டு நாம் அதை போல் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.